டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கோ பண்றீங்களா? இந்த ரமேஸ்வர் பிரசாத் எதிர் இந்தியன் யூனியன் இந்த வழக்கு ஒரு முக்கியமான வழக்கு. தற்போது இருக்கக்கூடிய தமிழக அரசியல் சூழ்நிலையில என்ன விஷயம் போயிட்டு இருக்கோ அது தொடர்பான ஒரு முக்கியமான வழக்கு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க தொடர்ந்து பாருங்க. நான் விஜயன் அதிகமான அகாடமில இருந்து. ஸோ இந்த வழக்கு என்ன அப்படின்னா, ரமேஸ்வர் பிரசாத் எதிர் இந்திய ஒன்றியம் இங்க நடக்குது என்ன அப்படின்னா, ஆளுநருடைய விருப்ப அதிகாரம் அது சம்பந்தமான ஒரு வழக்கு. ஆர்டிகல் 356 எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரம்பு அதை சொல்லக்கூடிய வழக்கு. இந்த வழக்கு ஏன் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எஸ்ஆர் பொம்மை வழக்கு 1994 அது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வழக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, மெஜாரிட்டியை நீங்க ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஆர்டர் மாநில ப்ரூவ் பண்ண தேவையில்லை, சட்டமன்றத்தில் ப்ரூவ் பண்ணா போதும். அங்க ப்ரோட்டஸ்ட் எடுத்து மோஷன் கான்ஃபரன்ஸ் மோஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிக்கோங்க அப்படிங்கறத சொல்லுது. ஓகே, சோ இப்போ இது கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரமேஸ்வர் பிரசாத் வழக்கு 2005 ஒரு முக்கியமானது. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிகல் 356 நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கறத பத்தி. ஓகே, ஆளுநருடைய தன்னிச்சையான முடிவுகளுக்கு இது வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்த வழக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வழக்கினுடைய பின்னணி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பீகார் தேர்தல் 2005 பீகார் தேர்தல் நடக்குது. அங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்க சட்டமன்றத்தினுடைய மெஜாரிட்டி 243, பட் சட்டமன்றத்தினுடைய மொத்த தொகுதிகளோட எண்ணிக்கை சீட்டு பார்த்தீங்க அப்படின்னா 243ல யாருக்கும் 122 அப்படிங்கிற மெஜாரிட்டி கிடைக்கல. இப்ப எப்படி தமிழ்நாட்டில் 108 மட்டும் தான் கிடைச்சிருக்கு, 118 மெஜாரிட்டி வேணும் தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி. சரி, இந்த மெஜாரிட்டி வேணுங்கிற மாதிரி. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி கிடைக்கல. ஒவ்வொருத்தரும் 75, 92, 29, 10 இந்த மாதிரி சீட் வந்து வாங்கியிருக்காங்க, மெஜாரிட்டி கிடைக்கல. எந்த ஒரு கட்சிக்கும் கூட்டணி அல்லது கூட்டணி கட்சியும் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து ஆட்சி அமைக்க யாரும் ஒத்து வரல. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட்டணி ஆட்சி அமைக்க தேவையான இந்த 122 இடங்கள் அப்படிங்கிறது கிடைக்கல. இதனால வந்து அசம்பிளி அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, யாரு பெரும்பான்மை வாங்கியிருக்காங்களோ ஸோ அவங்களை கூப்பிட்டு ஆட்சி அமைக்க சொல்லலாம் அப்படிங்கிறதான விஷயம். இல்லை வேற ஏதாவது கட்சிகள் கூட்டணியாக சேர்ந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு அலோவ் பண்ணணும். பட் இங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் ஆட்சியும் ஆளுநருடைய தலையிடம் மார்ச் 7ஆம் தேதி 2005 குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல் வந்து கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, பீகார் சட்டசபையை கலைக்காம, ஓகே, அதாவது ஆட்சி யாரும் அமைக்கல அப்படிங்கிறதுனால, யாருக்கும் பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிறதுனால என்ன பண்றாரு, பீகார் சட்டசபை கலைக்கப்படாமல் தற்காலிகமாக நிறுத்தி வைப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? மே 21, 22, 2005 ஆளுநர் பூட்டா சிங் அப்போ மத்திய அரசு 2 சர்ச்சை அறிக்கைகளை அனுப்புறாரு. என்ன அனுப்புறாரு அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கப்புறம் மத்திய அமைச்சரவை என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஓகே நீங்க வந்து ஆளுநர் ஆட்சி கொண்டு வந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிந்துரையை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாங்க. குடியரசுத் தலைவர் ஆட்சியும் கொண்டு வரப்படுது, சட்டமன்றம் கலைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் சரிங்களா, முதல்ல வந்து அதாவது தற்காலிகமாக நிறுத்தி வைப்பு, கலைக்கப்படாம. ஆனா மே 23 வந்து என்னாச்சு, கலைக்கப்பட்டது. என்ன பண்றாங்க அப்படின்னு, இது வரைக்கும் அவங்க பதவியை ஏத்துக்கல, யாரும் எம்எல்ஏ வின் பண்ணிருக்காங்க, பதவி ஏத்துக்கல. அவருடைய அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, அவருடைய குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னா, நிதிஷ்குமார் மற்ற கட்சி எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க உரிமை கோர திட்டமிட்டிருக்காரு. சரி, திட்டமிடுங்க, அது பிரச்சனை. ஆனா எம்எல்ஏக்களுக்கு லஞ்சம் கொடுத்து குதிரை பெற மாஸ் ட்ரேடிங் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஆளுநருடைய பரிந்துரை என்ன அப்படின்னா, இத்தகைய நெறிமுறையற்ற வழிகளில் ஆட்சி அமைவதற்கு தற்போதைய சட்டசபையை உடனடியாக கலைத்து விட்டு புதிய தேர்தல் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பரிந்துரை சொல்றாரு. சரியா? இப்போ இதுல இருந்து அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து கோர்ட்டுக்கு போறாங்க. ஓகே, என்ன போறாங்க, ஆளுநர் தன்னுடைய தனிப்பட்ட ஊகங்களுடைய அடிப்படையில ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை இருக்கிறதா இல்லையா அப்படிங்கறத தீர்மானிக்க முடியாது. அவரா வந்து என்ன பண்ண முடியாது, தனிப்பட்ட யூகங்களின் அடிப்படையில ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை இருக்கிறதா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியாது. பெரும்பான்மை எப்பொழுதுமே எங்கதான் நிரூபிக்கணும், சட்டமன்றத்துல தான் நிரூபிக்கணும், ஆன் த ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் தான் நிரூபிக்கணும் அப்படிங்கறத சொல்லுது. ஓகேவா? இது 1994. ஓகே, சோ இது வந்து 1994ஆம் ஆண்டு எஸ்ஆர் பொம்மை வழக்கில் கூறப்பட்ட தீர்ப்பு மீண்டும் உறுதியானது. ஓகேங்களா? இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இது. முன்னாடி வந்து அது வந்து ஆல்ரெடி ஆட்சி அமைச்சிருப்பாங்க, இங்க ஆட்சியே அமைக்கல. ஓகே, ஆட்சி அமைச்சிருக்கிற வழக்குக்கும் இதை வந்து சொல்லியிருப்பாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஆளுநருடைய அதிகாரம். இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரசியலமைப்பு அதிகாரம் தனிப்பட்ட சந்தேகம் இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க வந்து அது மீறக்கூடாது. எது பெருசு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியலமைப்பு அதிகாரம் தான் பெருசு. நீங்க தனிப்பட்ட சந்தேகம், அதாவது குதிரை பேரம் நடக்கிறது என்ற வெறும் சந்தேகத்தின் பேர்ல சட்டசபையை கலைக்க ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை. தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணிகள் போஸ்ட் போல் அலையன்ஸ் அமைவது அரசியலமைப்பு ரீதியாக தவறானது அல்ல. ஓகே, சர்க்காரிய கமிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 வகைகள்ல இருக்கக்கூடிய கட்சியோ கூட்டணிக்கோ எந்த ஆர்டர்ல நீங்க பதவியேற்க அழைக்கணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க இல்லையா? எந்த கட்சி மெஜாரிட்டி வாங்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கும் இல்லையா? நார்மலா வந்து மெஜாரிட்டி இருக்கக்கூடிய கட்சியோ கூட்டணியோ வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள அழைப்பாங்க. அப்படி இல்லைன்னா, மெஜாரிட்டி இல்லை அப்படின்னா அங்க அசம்பிளியா இருக்கு அப்படிங்கும் போது, ஓகே, ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி கூப்பிடுவாங்க.
இல்லையா? சிங்கிள் லார்ஜ், இது போன கிளாஸ்ல பார்த்தோம். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய கட்சி நமக்கு வந்து டிவிகே. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 108 சீட் இருக்கிறதுனால இவங்களை கூப்பிடணும். கரெக்டா? ஸோ ஓகே. ஸோ இல்லை அப்படின்னா ஒரு கூட்டணி இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மற்ற கட்சிகளோட கூட்டணி வச்சுட்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டி, காங்கிரஸ் இவங்களோட கூட்டணி அமைச்சு மெஜாரிட்டியான 118ஓட போனா ஆட்சி அமைக்கலாம். ஓகே, 2. ஓகேங்களா? ரைட். இந்த இவங்க வந்து பாத்தீங்கன்னா அமைச்சரவையில இடம் பெறுவாங்க. அமைச்சரவையில இடம்பெற்று கூட்டணியோட இருப்பாங்க. ஸோ இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க வெளியில் இருந்து ஆதரவு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே, இப்போ காங்கிரஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமைச்சரவையில் பங்கோடு நிபந்தனையுடன் அவங்க வந்து கூட்டணியில் இருக்காங்க. அமைச்சரவையில பங்கு இருப்பாங்க. அப்ப அமைச்சரவைக்கு அவங்க பொறுப்பானவங்களா இருப்பாங்க. பட் மற்ற கட்சிகள் பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து ஆதரவு தருவதாக கொடுத்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான சப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அமைச்சரவையில் எந்த பங்கும் உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டர்ல தான். ஸோ இப்போ இப்படி ஏதாவது ஒரு வகையில நீங்க வெளியில இருந்து ஆதரவோ இல்ல கூட்டணி போஸ்ட், இப்போ இங்க பார்த்தோம் இல்லையா, போஸ்ட் போல் அலையன்ஸ், அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா அலையன்ஸ் வச்சு அந்த கட்சி அதிகமான இடங்களை வின் பண்ணியிருந்தா அவங்களை கூப்பிடுவாங்க. இல்ல சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாவே எது இருந்தாலும் அவங்களை கூப்பிட்டுருக்கணும். சரி, ஆனா அதுக்கு முன்னாடி இவங்களா போயிட்டு கொடுத்ததுனால ஸோ பட் அதுல வந்து எங்க மெஜாரிட்டி இல்லையே, நீங்க கூட்டணி வச்சிருக்கேன்னு சொல்றீங்க, இவங்களா ஆதரவு கொடுத்துருக்காங்க, 118 இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதுதான் ஓகே. அப்ப தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணிகளுடைய போஸ்ட் அலையன்ஸ் அமைவது அரசமைப்பு ரீதியாக தவறானது அல்ல அப்படின்னு இந்த விஷயத்துல சொல்லியிருப்பாங்க. அவங்க அமைச்சிருக்காங்க. நீங்க குதிரை பேரம்னு சொல்றீங்க, பட் ப்ரூஃப் எங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். சரியா? ஆளுநருடைய ஒரு பணி நிலையான அரசாங்கத்தை அமைக்க உதவுவதை தவிர அதை முறியடிப்பது அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. அப்புறம் இன்னொரு உள்நோக்கம் என்ன அப்படின்னா, ஆளுநருடைய அறிக்கை தவறான தகவல்களை கொண்டது மற்றும் அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கடுமையாக அது அரசியலமைப்பு அமர்வு கடுமையாக வந்து பாத்தீங்க அப்படின்னா விமர்சிச்சிருப்பாங்க. சரிங்களா? இது ரொம்பவே முக்கியமான விஷயம். சரியா? ரைட். முக்கிய விதி, ஆளுநருடைய இத்தகைய முடிவுகள் நீதிமன்ற ஆய்வுக்கு உட்பட்டது என்று திட்டவட்டமாக அறிவிக்கப்படுது. அதாவது ஆளுநருடைய முடிவு வந்து ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. நீதி மறு ஆய்வு, சரியா, நீதிமன்ற ஆய்வுக்கு உட்படுது. நீங்க கொடுத்துட்டா அது ஃபைனல் கிடையாது. ஸோ அதை நாங்கள் திரும்ப ரிவ்யூ பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ரைட். ஸோ அதுக்குள்ளேயே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எலெக்ஷன் மறுபடியும் அறிவிச்சிட்டாங்க. டேட் எல்லாமே வந்து அறிவிச்சிட்டாங்க. இந்த வழக்கு போயிட்டு இருக்கும்போது நான் டீட்டெயிலாக அந்த வழக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்க கேஸ் போட்டாங்க இல்லையா. ஸோ மறுபடியும் அந்த இதை கலைச்சிட்டு மறுபடியும் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து இங்க அடுத்த தேர்தல் தொடங்கி விட்டதால் பழைய சட்டமன்றம் மீண்டும் கொண்டு வர நீதிமன்றம் உத்தரவு கொடுக்க முடியல. ஓகே. அதே மாதிரி ஆளுநருடைய செயல் முற்றிலும் அரசமைப்புக்கு எதிரானது என அறிவிக்கப்பட்டது. ஆளுநர் பூட்டா சிங் பதவியை ராஜினாமா செஞ்சாரு. அதுக்கப்புறம் ஜனநாயக முறைப்படி ஒரு சபை அது கூடும் முன்பே கலைப்பது சட்டவிரோதம் என தெளிவுபடுத்தப்பட்டது. கூடுக்கு முன்னாடி அதை கலைக்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க. மத்திய அரசு மாநில அரசுடைய விவகாரங்களை தலையிடும் போக்கு அதுக்கப்புறம் ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வழக்கு என்னது? ரமேஸ்வர் பிரசாத் எதிர் இந்திய ஒன்றியம் என்ற வருஷம் 2005. பீகார்ல ஆளுநர் அப்ப யாரு? பூட்டா சிங். ஓகே. இவங்க பேர் சம்பந்தமாக வச்சு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகே. இது தொடர்புடைய விதிகள் என்னது? சரத்து 356 பிரசிடென்ட் ரூல் கொண்டு வருது. ஓகே. சட்டமன்றம் கலைக்கக்கூடியது ஆர்டிகல் 174. ஓகே. நீதிமன்ற அமர்வு 5 நீதிபதிகள், தலைமை நீதிபதி YK சபர்வால் தலைமையில அப்போ இருந்துச்சு. ஓகே. ஆளுநர் குறிப்பிட்ட கட்சி ஆட்சிக்கு வருவதை தடுக்க முடியாது, பெரும்பான்மை தான் நிரூபிக்க வேண்டும். ஓகே. முக்கியமான விஷயம். ஆளுநருடைய விருப்ப அதிகாரம், டிஸ்கிரிஷனரி பவர், எல்லையற்றது அல்ல, அது வரையறைக்கு உட்பட்டது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ சட்டமன்றத்தை கலைக்கிறது தொடர்பாக அல்லது ஆளுநருடைய அதிகாரம் தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது இந்த மாதிரி நீங்க வழக்குகளை மேற்கோள் காட்டி எழுதலாம். ஓகேவா? கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நம்ம வந்து போகல, பட் நடந்தது தான். ஸோ எலெக்ஷன் நடக்குது, மெஜாரிட்டி கிடைக்கல எந்த கட்சிக்கும். இப்போ இருக்கக்கூடிய அங்க அசம்பிளியா ஃபார்ம் ஆகுது. முதல்ல கலைக்காம சட்டமன்றத்தை கலைக்காக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுது அப்படின்னு சொன்னாங்க. அதே டைம் பீரியட்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கவர்னர் ரிப்போர்ட் அனுப்பிச்சு கவர்னர் அதாவது பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரதுக்கு அப்ரூவலும் வாங்கிட்டாரு. பிரசிடென்ட் ரூலும் கொண்டு வந்துட்டாங்க. இவங்க மறுபடியும் வழக்கு தொடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஸோ இது வந்து தவறான ஆளுநருடைய முடிவு அப்படின்னு சொல்லிட்டு வாதாடுறாங்க. பட் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுது? புதிய தேர்தலுக்கான அறிவிப்பையும் கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆளுநருடைய முடிவு தவறானது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு தீர்ப்பு வெளியாகுது. ஸோ கவர்னர் வந்து ரிசைன் பண்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன சில முக்கியமான தகவல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.